பெரம்பலூர் அருகே தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் அடிக்கடி தகராறு செய்து வந்த கணவனை அடித்து கொலை செய்த மனைவி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை செய்துவிட்டு எதுவுமே தெரியாதது போல சடலத்தின் முன்பு அழுது நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? பெரம்பலூர் அருகே உள்ள கோனேரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான பெரியசாமி. பொறியியல் பட்டதாரியான இவரது மனைவி சுகந்தி. இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். பெரியசாமி சென்னையில் வேலை பார்த்து வந்த நிலையில் அங்கேயே தொழில் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது தொழில் எதிர்பார்த்தது போல வருமானத்தை தராத நிலையில் பெரும் நஷ்டமடைந்தார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் கடந்த சில மாதங்களாக சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பித்தது. சில நேரங்களில் பெரியசாமி கோபத்தில் தனது மனைவி சுகந்தையின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடித்து காயப்படுத்திய சம்பவங்களும் அரங்கேறின. தனது தாயார் ஜோதியையும் இதுபோல தாக்கியதால் அவர் அச்சத்தில் முதியோர் இல்லத்திற்கு சென்று விட்டார். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு வழக்கம் போல கணவன் மனைவி இடையே நீண்ட நேரம் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. பொறுத்து கொள்ள முடியாத சுகந்தி உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்த பெரம்பலூர் நகர போலீசார் பெரியசாமியிடம் விசாரணை நடத்தி அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தி சென்றனர். ஆனாலும் ஆத்திரம் அடங்காத பெரியசாமி தனது மனைவி சுகந்தியை 1 மாதத்திற்குள் கொலை செய்து விடுவதாகவும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பதாகவும் கூறி மிரட்டி இருக்கிறார். பயந்து போன சுகந்தி இது குறித்து தனது தந்தை மற்றும் சகோதரரிடம் தெரிவிக்க நொச்சியம் கிராமத்திலிருந்து சுகந்தியின் அப்பா சுந்தரராஜ், தம்பி சுரேஷ் ஆகியோரும் வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல ஊருக்கு அருகே உள்ள தனது வயலில் இருக்கும் கொட்டகையில் படுத்து உறங்குவதற்காக அன்றிரவு பெரியசாமி சென்று விட்டார். சுகந்தியும் வழக்கம் போல ஊருக்குள் உள்ள அவரது வீட்டில் உறங்கியுள்ளார். மறுநாள் காலை வயல்வெளி வழியாக சென்றவர்கள் பெரியசாமி தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போயினர். உடனே அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீசார் மோப்பனாய் பைரவா மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். பெரியசாமியின் மனைவி சுகந்தி உடலருகே தனது 2 குழந்தைகளோடு நின்றபடி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். நடந்தது குறித்து சுகந்தியிடம் கேட்டபோது சம்பவம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கிறார். அவங்க வந்துட்டு இப்போ நாங்கள் நடந்ததெல்லாம் சொன்னோம், இங்கே இருக்காதம்மா உன்னை தான் கொலை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கிளம்பும் உங்கள் அப்பாவோட தம்பியோட கிளம்புன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு இந்த நைட்டு நேரத்தில் எதையும் எடுக்காமல் பிள்ளைங்களுக்கு தேவையானதான் எதுவும் எடுக்காமல் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டேன் சார். சனிக்கிழமை இரவு சுகந்தியின் தந்தை சுந்தர்ராஜ் மற்றும் சகோதரர் சுரேஷ் ஆகியோர் கோனேரிப்பாளையம் வந்த தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் போலீசார் சுகந்தியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. தனது கணவர் நாள்தோறும் தொல்லை செய்து கொண்டே இருந்ததால் அவரை சாதாரணமாக அடித்து கை கால்களை உடைத்து போடுமாறு தனது தந்தை மற்றும் சகோதரரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அவர்களோ தூங்கிக் கொண்டிருந்த பெரியசாமி மீது இரும்பு ராடால் பலமாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் மண்டை உடைந்து அதிக ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். எதிர்பாராமல் இந்த சம்பவம் நடந்து விட்டதால் வேறு வழியின்றி எதுவும் தெரியாதது போல தான் நடித்ததாக சுகந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சுகந்தியின் தந்தை சுந்தரராஜ், தம்பி சுரேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் மூவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மகனின் சடலத்தை பார்த்து பெரியசாமியின் தாயார் ஜோதி கதறி அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்கச் செய்தது.